محمد صلى الله عليه وسلم ابن عبد الله وعلى آله حزب الله وأصحابه جند الله الذين جاهدوا في سبيل الله بأموالهم وأنفسهم. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء. صدق الله مولانا العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم: من استطاع منكم الباءة فليتزوج، أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணையும் மண்ணையும் படைத்து பரிபாலித்து போஷித்து வரும் அல்லாஹுக்கே புகழும் புகழ்ச்சியும் உண்டாவதாக. சாந்தி மதமேந்திய சத்திய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னாரை பின்பற்றிய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானம் உண்டாகும். ஜும்ஆவுக்கு ஹாலிராக இருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஹக்கு ஜல்ல ஷானஹு தஆலாவை பயந்து அஞ்சி நடந்து கொள்ளுமாறு முதற்கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத் செய்கின்றேன். இத்தகுல்லாஹல் அலீம் அஸ்ஸ வ ஜல்ல வ ஆதீஹு. கண்ணியம் சக்தியுள்ள ரப்பல் இஸ்ஸத் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி நடந்து கொள்வீர்களாக. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில் கோடானே கோடி படைப்பினங்களை படைத்து அதிலே அல்லாஹ் முற்றிலும் மாற்றமான ஒரு படைப்பாக மனிதர்களாகிய நம்மை படைத்திருக்கிறார், கண்ணியமாகவும் ஆக்கியிருக்கிறார். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் தோற்றத்திலேயும் லக்கத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம், எங்களுக்கு தெரியும் ஹசன் என்றது வேற, அஹ்சன் என்றது வேற. இஸ்மு தஃலீல் என்பார்கள் அரபியில். மிகவும் அழகானது என்றது ஒன்றைக்கு மிகவும் அழகானது. அல்லாஹ் சொல்லுறான், மனிதனை மிகவும் அழகானவனாக நாங்கள் படைத்திருக்கிறோம். அவ்வளவு அழகானவர்களாக, சிந்தனா சக்தி உள்ளவர்களாக, கண்ணியமானவனாக அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான். உலகத்தில் எந்த ஒரு படைப்பினங்களும் இன்னொரு படைப்பினத்தை ஆட்சி செய்யறது கிடையாது. சிங்கம் புலியை ஆட்சி செய்யறது அல்லது புலி மான ஆட்சி செய்யறது, வேட்டையாடுறதுன்றது வேற, பரிபாலனம் செய்வது கிடையாது. எப்பேற்பட்ட பிரம்மாண்டமான படைப்பினங்களாக இருந்தாலும் சரி, இன்னொரு படைப்பை மெயின்டைன் பண்ண இயலாது. ஆனா மனிதர்களை தவிர, மனிதர்களை அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களையும் பரிபாலிக்கும் திறமை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இதுல அல்லாஹ் மனிதனுக்கு கொடுத்த சிறப்பான ஒரு அம்சம் தான் திருமணம் என்றது. கல்யாணம் என்றது அல்லாஹ் மனிதனுக்கு மட்டும் கொடுத்த ஒரு சிறப்பான அம்சம். திருமணம் முடிப்பது என்பது மனிதன் மட்டும்தான். அதிலேயும் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவனை ஈமான் கொண்ட மூமின்களுக்கு நிறைய ஷுரூத்கள், திருமணத்திற்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், சட்ட திட்டங்களை நிறைய அல்லாஹ் வச்சிருக்கிறான். எல்லாரும் முடிக்க இயலாது, எல்லாத்தையும் முடிக்க இயலாது, எப்படிப்பட்டவங்களும் முடிக்க இயலாது. எல்லாரும் கண்டிஷன் வச்சிருக்கிறார். தாண்ட இஷ்டத்துக்கு முடிக்க இயலாது. ஆம்பளைக்கு ஒரு சட்டம், பெண்களுக்கு ஒரு சட்டம், இப்படி என்று அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நிறைய சட்ட திட்டங்களை வகுத்திருக்கிறான் திருமணத்துக்காக வேண்டி. இந்த திருமணத்தின் கோட்பாடுகள் தான் மனித இனம் அழியாமல் இருப்பதற்கு அல்லாஹ் உலகத்தில் வச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஃபென்ஸ், ஒரு வேலி. நீங்க பாப்பீங்க,
இந்த ஆய்வாளர்கள் சொல்லுவார்கள், இலங்கை எடுத்துக்கொள்ளுமே, யானை இனம் குறைந்து கொண்டு வருகின்றது, எனவே we can't handle என்னது, எங்களுக்கு யானையை வேட்டையாட இயலாது, சட்டம் யானை வேட்டையாட இயலாது, மான் வேட்டையாட இயலாது. ஏன்? இதெல்லாம் அருகி வரக்கூடிய இனம், அந்த இனம் இல்லாம போகுது. காண்டா மிருகம் இருக்குது, ரைனோ. இதுல சமீபத்தில் பிபிசி உடைய ரிப்போர்ட், வெள்ள காண்டா மிருகம் ஒயிட் ரைனோஸ், அவங்களோட ஆய்வும் படிக்கு உலகத்தில் 5 தான் இருக்குதான், உலகத்தில் 5. அந்த 5 காண்டா மிருகத்துக்கும் ஆர்மி பாதுகாப்பு போட்டு வச்சுங்க காட்டுல. அந்த ராணுவம், அதாவது சொல்வது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்டால என்னது, காட்டு வனாந்திரத்துக்கான பாதுகாப்பு பிரிவுக்கு அவங்க கண்ணோட நிக்கிறாங்க. என்னத்துக்கு? அந்த 4 காண்டா மிருகத்தை. அதுலயும் கடைசியா சொல்லிட்டாங்க, அதுல 2 ஆண் 2 பெண், அந்த 4மே கிளடாகிடுச்சு, இனிமேல் குட்டி போட சான்ஸ் இல்ல. இப்ப என்ன செய்யற? இந்த இனம் உலகத்தில் அழிஞ்சு போயிருச்சு. இதே போல பல இனங்கள் உலகத்தில் இல்லாம போயிருச்சு. ஃபர்டிலைசேஷன், பிள்ளை பேரு இல்லாத காரணத்தினால் அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் மனுஷனை மட்டும் திருமண முறையை கட்டாயமாக்கி, அதை மாற்று மத சகோதரர்கள் கூட திருமணம் இருந்தால்தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் என்பதை அவங்கட உள்ளங்களையும் போட வைத்து மனுஷன் மட்டும் தான் நாளுக்கு நாள் பெருகிக் கொண்டு போகக்கூடிய சமூகமாக இருக்கிறார். 1900ஆம் ஆண்டு சுமார் 100 கோடி மக்கள் உலகத்தில், இன்றைக்கு காலையில் 8.2 பில்லியன், 800 கோடி 20 லட்சம் மக்கள் உலகத்தில். அப்படின்னா கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு 100 கோடி கூடுது சுமாராக. மனிதன் மட்டும்தான் வருஷத்துக்கு வருஷம் பெருகிக் கொண்டு போகக்கூடிய சமூகமாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நிறைய படித்தவங்க இருக்கக்கூடிய பகுதி, நான் ஆதாரப்பூர்வமாக பேசுகின்றேன். எனவே 1974ஆம் ஆண்டு ஒரு பெரிய ஒரு ஆய்வு ஐக்கிய நாட்டு சபையின் அனுசரணையுடன் நடந்தது. 1974ஆம் ஆண்டு காலப்பகுதியில், சுருக்கமாக சொன்னால் அவங்க எடுத்த முடிவு என்ன தெரியுமா? உலகத்தில் மனித இனம் பெருகிக் கொண்டே போகுது, இதை இல்லாமக்கணும். உனக்கேன் பிரச்சனைண்டா அவங்க சொல்றாங்க, உலகத்தில் இருக்கக்கூடிய ரிசோர்சஸ், கனிய வளங்கள், இந்த பெட்ரோல், டீசல், தண்ணி, காத்து, ஆக்சிஜன் இதெல்லாம் இருக்குது. இவைகள் உலகத்தில் உள்ள மக்களுக்கு போதாது. இது இப்படியே போனா 2050ஆம் ஆண்டு ஆகும் பொழுது மனுஷனுக்கு குடிக்க தண்ணி இருக்காது. என்ன அவங்களுக்கு அல்லாஹ் ரஸாக் என்றது அவங்களுக்கு இல்லை. அவங்க மெட்டீரியலிசம், என்ன சொல்றது, சடப்பொருள்களை தான் அவங்க நம்புவாங்க. அவங்க கூட்டல், கழித்தல், பிரித்தல், பெருக்கல்ல தான் பார்ப்பாங்க. அப்ப அவங்களோட அறிவு சொல்லுது 2050ஆம் ஆண்டு தாண்டும் பொழுது உலகத்துல மனுஷனுக்கு தண்ணி இருக்காது, உணவு இருக்காதுன்னு நிறைய லிஸ்ட போடுறாங்க. எனவே அவங்க சொல்லக்கூடிய ஐக்கிய நாட்டு சபையுடைய உபதேசத்தின் படிக்கு மனிதர்கள் தனது பிள்ளை பேறுகளை குறைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு நிறைய ப்ராஜெக்ட் நடந்துச்சு. அதுக்கு தேடுறவங்க தேடலாம். அஜெண்டா 24 அந்த ப்ராஜெக்ட் பெயர். இன்னொரு ப்ராஜெக்ட் டீபாப்புலேஷன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, பல திட்டங்கள் நடந்தது. அந்த பல திட்டங்கள்ல ஒன்றுதான் 75ஆம் ஆண்டு காலத்துக்கு பிறகு உலகத்தில் அறிமுகமாயின திட்டம் தான்
டுகெதர், கல்யாணம் முடிக்காம வாழுற, ஆம்பளையும் பொம்பளைக்கும் இடையில ஃப்ரெண்ட்ஷிப், இப்படி கல்யாணம் முடிக்க தேவையில்ல, சந்தோஷமா இருங்க. இப்படி ஒரு முறைய அறிமுகப்படுத்தினாங்க. பல திட்டத்துல நான் ஒன்றை சொல்லுறேன். சின்ன பிள்ளையில இருக்கிற மிம்பர் என்றதால ஒரு டீசென்டான ஒன்றை மட்டும் சொல்றேன். லிவிங் டுகெதர், கல்யாணம் முடிக்கிற எல்லாம் வாழுவாங்க. நீங்க இன்னமும் யூரோப்ல போய் பார்த்தா சிலோனும் இருக்கிறாங்க. யூரோப்ல போய் பார்த்தா தெரியும். எவ்வளவு காலமா வாழ்றீங்க? மோர் தென் 20 years, 20 வருஷத்துக்கு மேல நாங்க வாழ்றோம். புள்ளை நீக்கி கல்யாணம் முடிச்சுக்கிறீங்களா? இன்னும் அதை பத்தி யோசிக்கல. இப்படி ஒரு வாழ்க்கை ஐரோப்பா நாடுகள்ல அறிமுகமாகி கொண்டு போகுது. அரபு நாடுகள்ல சட்ட ரீதியாக அது தடை செய்யப்பட்டுள்ளது. எவ்வளவு மோசமான வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இந்த நாடாக இருந்தாலும் சரிதான். ரசூலுல்லாஹ் பிறந்த பூமியில மியூசிக்கல் ஷோ வச்ச முகமது பின் சல்மானாக இருந்தாலும் சரிதான், எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் இந்த சட்டத்தை இன்னும் கொண்டு வரல. நாளைக்கு கொண்டு வந்தா தெரியாது, இன்றைக்கு வரைக்கும் கொண்டு வரல. அரபு நாடுகள் இதை முற்றாக தவிர்த்துட்டு லிவிங் டுகெதர் எங்கட நாட்டில் இயலாது. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இது முதலாவது போடப்பட்ட காரணம், கல்யாணம் முடிச்சா தான் பாப்பா நீ புள்ள குட்டியெல்லாம் பெற்றுக்கொள்ளுவே, கல்யாணம் இல்லாம போனா புள்ள குட்டிக்காதே. இதோட முடிவு கண்ணியத்துக்குரிய கணவான்களே 74 இருந்து சுமார் 2000 ஆண்டு வரைக்கும் பார்த்தால் மனிதனுடைய பாப்புலேஷன் என்ன, இனப்பெருக்கத்துடைய சனத்தொகை வீதம் சரிய ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் டோட்டலி ஆல்ரெடி பிளான், நேரத்தோட மொத்தமா பிளான் பண்ணி போட்டுட்டாங்க. அதுல தான் நிறைய விஷயங்கள் உலகத்துல இப்ப ஒன்றொண்டா காலத்துக்கு காலம் அனுப்பி கொண்டிருக்கிறாங்க. இதுல ஒன்றுதான் ஈக்குவலிசம், சரிசமம் என்ற கூடிய பேச்சு. பொம்பளைக்கு எல்லாம் சொல்ற, நாங்களும் சரிசமமானவங்க தான், எங்களுக்கும் ஆம்பளைக்கும் 50-50, எங்கட ஜெம்மங்களும் பேசுறாங்க சரிசமமானவர்கள் என்று. அன்புல சரிசமம், பாசத்துல சரிசமம், மார்க்கத்துல சரிசமம். ஆனா எல்லாத்திலையும் ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமமாக இயலாது. அது இயற்கை அல்ல, அப்படித்தான் படைச்சிருக்கிற. நான் விளக்கப்படுத்த தேவையில்லை. இந்த குணம் உருவானத்தால, இந்த பாலிசி வளர்ந்து வரக்கூடிய வாலிப சமூகத்தில் உருவானதுன விளைவு இன்றைக்கு பல டிவோர்ஸ் கேசஸ் முழு இலங்கையிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மாப்பிள்ள பொண்டாட்டிக்கு கொஞ்சம் இறங்கி போக புரியம் இல்லை, பொம்புல மாப்பிள்ள தானே கொஞ்சம் விட்டு கொடுக்க புரியம் இல்லை. நானும் விட மாட்டேன், அவன் சொல்ற நானும் விட மாட்டேன். எந்த அளவுக்கு ஆதரிச்சுன்னு சொன்னால், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி உலக சனத்தொகை 2024 8.2 பில்லியன், என்ன சொல்றது, 800 கோடி 20 லட்சம். அதுல 50.24% ஆண்கள், 49.76% பெண்கள். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்னைக்கு எந்த அளவுக்கு நிலைமை போயிருச்சுன்னு சொன்னால், ஒரு வருஷத்துக்கு 42 மில்லியன் கல்யாணங்கள் முழு உலகத்தில் நடக்குது. ஆனா அதுல சுமார் 9% கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆகி போகும். கல்யாணம் நடக்கக்கூடிய எண்ணிக்கையை விட சில, இது நான் உலக சனத்தொகை, நாடு கண்ட்ரி வைஸ், நாடு நாடாக பார்த்தா ஐரோப்பா நாடுகள்ல கல்யாணமே முடிக்கிறான் இல்ல, அவன் சப்ஜெக்டுக்கே இல்லை. அரபு நாடுகள்ல கல்யாணம் முடிக்கிறதுல 3/4 டிவோர்ஸ் ஆகி கொண்டு போகுது. எப்படி இருக்கும்? 10 கல்யாணம் நடந்தா வருஷம் முடிகிற நேரம் 6 கல்யாணம் டிவோர்ஸ், 7 கல்யாணம் டிவோர்ஸ். பெரிய மகாநாடு எல்லாம் நடத்துறாங்க.
சவுதியில கூட பெரிய ஒரு மகாநாடு நடத்தினாங்க, 3 நாள் மகாநாடு. பல இடங்கள்ல முஸ்லிம் நாடுகள் யோசிக்கிறாங்க, ஏன் இவ்வளவு டிவோர்ஸ் கேசஸ்? முந்தி சொல்ற இல்லையா, 16 பெற்று பெருவாழ்வு வாழ்கன்னு. அப்ப அந்த 16 பெற்று 16 தன்மைகள். நாங்க நினைச்சேங்க அப்பமாறு 16 பெற்றுக்கொள்ள செல்கிறதான் என்று குறைஞ்சது 14 சரி பெற்று போட்டுற சந்தோஷமா வாழ்ந்தாங்க. பிஏ இல்ல, கிராஜுவேட் இல்ல, முஃப்தி இல்ல, துன்யாட படிப்பும் பெருசா இல்ல, தீண்ட படிப்பும் பெருசா இல்ல, பெரிய இந்த 5 years கிளாஸஸ், ஸ்கூல்ல டீசன்ட்க்கு ஒரு செக்ஷன், டிசிப்ளினுக்கு ஒரு மாஸ்டர், எல்லாம் வச்சு செய்யவும் இல்லை. இந்த மாதிரி வாகனமும் இல்ல, ஹேண்ட்போனும் இல்ல, மாடர்ன் டெக்னாலஜி ஒன்றும் இல்ல, குப்பி லாம்பும் சம்பல் சோறும், தட்ஸ் ஆல். ஆனா நிம்மதியா சந்தோஷமாக எங்கட மூதாதையர்கள் வாழ்ந்தாங்க. இன்றைக்கு எல்லாமே இருக்குது, பட்டாஸ் பட்டாஸ் பட்டாஸ்ன்னு சொல்லி சும்மா இந்த பப்படம் பொறிகிற மாதிரி கல்யாணங்கள் டிவோர்ஸ் ஆயிட்டு போகுது. ரீசன் என்ன? நாங்க புத்தியில கூடினவங்க, வசதியில கூடினவங்க, விசாரிக்கிறதுக்கா இந்த காலத்துல ஏலாம், அந்த காலத்துல விசாரிக்கிறதுக்கு ஏலாது. இந்த காலத்துல ஒருத்தரை பத்தி விசாரிக்கிறது கஷ்டம் என்று சொல்லவா? எல்லா வளங்களும் இருந்தும் ஏன் இன்றைக்கு கல்யாணங்கள் தலாக் என்ற நிலைமையில போகுது? கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இன்று வரைக்கும் இன்றைக்கு வரைக்கும் உள்ள சர்வதேச ஆய்வு முடிவும் படிக்கு, ஸ்டாட்டிஸ்டிக்கும் படிக்கு, உலகத்துல ஆக கூட டிவோர்ஸ் ஆகுற நாடுல இருக்கிறது அமெரிக்கா. நாங்க சொல்ற வெள்ளக்காரன் என்று அமெரிக்கா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மன் யாருமே இல்லை. உலகத்தில் ஆக கூட டிவோர்ஸ் ஆகக்கூடிய நாடு 5.52% மால்டீவ்ஸ், 100க்கு 100 முஸ்லிம் நாடு. உலகத்தில் ஆக கூட டிவோர்ஸ் நடக்குது எங்க? முஸ்லிம் நாடு. ஹை டிவோர்ஸ் ரேட் அங்க. நாடு ஒவ்வொரு நாடு ரீதியாக சொல்லலாம், நான் ஆக மேல் பாயிண்ட மட்டும் சொல்லிட்டு போறேன். இஸ்லாமிய நாடுகள்ல கூட இப்படி நடக்குதுன்ற காரணம் என்ன? நிறைய காரணங்கள் சொல்லலாம். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு காரணம் மொத்தமாக சொன்னால், நாங்க கல்யாணத்துல மார்க்கத்தை பார்க்க இல்லை. இதுதான் உண்டு. நாங்க எங்கட பொம்பளை பிள்ளைக்கோ ஆம்பளை பிள்ளைக்கோ துணை மாப்பிள்ளையோ பொண்ணோ தேடுற நேரம் மார்க்கத்தை 2வது ஆக்கி தேடின. இதுதான் பிரச்சனை. ஸ்ரீலங்கால கூட கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு நாளைக்கு 470 கல்யாணங்கள் நடக்குது. அதுல ஒரு நாளைக்கு 9 டிவோர்ஸ் நடக்குது. 9 டிவோர்ஸ். 9 டிவோர்ஸ் என்றா கூத்த பாருங்க, 10 நாளைக்கு 90, 3 மாசத்துக்கு 900, 30 மாசம் போன 3 வருஷத்துக்கு என்ன ஆயிரும்? 9000 பேர் டிவோர்ஸ் ஆயிடுவாங்க. 9000 பேர் டிவோர்ஸ் ஸ்ரீலங்கால. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, இப்ப இன்றைக்கு நாங்க எல்லாம் பேசக்கூடிய ஒரு விஷயம் தான், இவ்வளவு டிவோர்ஸ் ஆகுது அப்ப ஏன்? உடனே ஒரு கதை சொல்லுவோம், போன். உண்மைதான், போன் ஒரு காரணம் தான். போன் தான். இந்த போனால ஏன் போனால டிவோர்ஸ் ஆகுது? ஏன் போனால டிவோர்ஸ் ஆகுது? இதுல ஒரு கவலையான ஒரு செய்தி. சிலோன்ல நாங்க முஸ்லீம்களை மட்டும் பார்ப்போம், கொஞ்ச நேரம் தானே கொத்துபா மிச்சம் இழுத்துட்டு போயிடாது, குறிப்பிட்ட நேரத்தில் முடிக்கணும். சிலோன்ல முஸ்லீம்கள்ல நடக்கக்கூடிய டிவோர்ஸ், தலபாக்களுக்கு உலமாக்களுக்கு தெரியும், தலாக் ஃபசஃப் பொதுமக்களுக்கு தெரியாது. அதனால நான் டிவோர்ஸ் என்ன செலுத்து போறேன் ராஜா, அரபுல செலுத்து போறேன். அப்ப அதிகமான டிவோர்ஸ் கேசஸ், விவாகரத்து
பார்த்து ஆம்பளையா பொம்பளையான்னு கேட்டா நாங்க எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிற வெளி உலகத்துல. இந்த காலத்துல பொம்பளையில ஆக மோசமே. எல்லாரும் டெலிபோனும் அதுவும் இதுவும் போனும் கனெக்ஷனும் அங்கல தொடர்பாமே. அப்ப ஆம்பளை எல்லாரும் உத்தம புத்திரர்களா? நல்ல விளங்குங்க. ஸ்ரீலங்கால நடக்கக்கூடிய டிவோர்ஸ் கேசஸ்ல 80% மேல ஃபசக், அதாவது பொம்புலத்தான் செல்லுறால் மாப்புல வானம் என்று. நான் சும்மா பேசல, நாங்க சும்மா பேசல, பல ஊர்கள்ல பல காவியார்களோட பேசிட்டு தான் நான் பேசுறேன். கண்ணியத்துக்குரிய கணவான்களே, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சமூகத்துல மக்களோட மட்டுமில்ல பல காலிமார்களோட சந்திச்சு எடுத்துட்டு தான் நான் பேசுறேன். நாங்க நினைக்கிற சரியான தலாக் இல்ல, அது அரபுல சில ஃபசக், பொம்புலத்தான் இன்றைக்கு மாப்பிள்ள வானம் என்ற. அப்ப பிரச்சனை எங்க? பொம்பளையா மாப்பிள்ளையா? பொம்புல சரியில்லைன்னா யாரு வானம் வேண்டுவா? மாப்பிள்ள தானே வானம் வேண்டணும். ஆனா மாப்பிள்ள வானம் என்று பொன் சொல்றா, பிரச்சனை எங்க? பிரச்சனை எங்க? இந்த உண்மையை விளங்குங்க. முக்காவாசி டிவோர்ஸ் கேசஸ் உடைய ஃபால்ட் ஸ்ரீலங்கா முஸ்லிம்கள்ல ஆம்புலேட சைட். கண்ணியத்துக்குரிய கணவன்களே, கசப்பா இருந்தாலும் இதுதான் உண்மை. உங்களோட ஊர்லயும் காலிமார் இருப்பாங்க, உங்களோட ஏரியால காலிமார் இருப்பாங்க, கேட்டு பாருங்க எங்க பிரச்சனை, என்ன காரணம். கண்ணியத்துக்குரிய கணவன்களே, இந்த ஆம்பளை புள்ளையில இளந்தாரி புள்ளையில உம்மா பாப்பா வளர்த்த தவறு, ஆரம்பத்தில் விட்ட பிழைகள். புள்ளக்குட்டி வெளியிலங்கத்துல வளர கொல சூஃபி சுந்தரம்மாய் வளர்ற, வெளிய பார்த்தா அவர் ஒரு தலாக்கு கேஸுக்கு கேட்டாங்களாம், போய் மாப்பிள்ளை விட்ட கொஞ்சம் விசாரிக்கலையாண்டு. அந்த பொண்ணு வீட்டுல சொன்னாங்களாம், மாப்பிள்ளை விட்ட விசாரிச்ச நேரம் சொன்னாங்க, அந்த பொடியனா கைய தூக்கினா மழை பெய்யும் என்று, குட்டி கேட்டா செல்வால் இடி விழும் என்று. இன்னொரு இடத்துல ஒரு ஃபசக் கேஸ் வந்தாச்சு. அந்த வயசாலிட்ட என்ன ஆச்சு, பார்த்து பேசவானமாண்டு. ஹஜ்ரத், ஊர்ல எல்லாருமே நல்லவன் என்ற, அவன் போட்ட கூத்து எங்களுக்கு தான் தெரியும் என்ற. ஊர்ல எல்லாரும் சொல்றான் நல்ல குடும்பம் என்று, அவன் போட்ட கூத்து எங்களுக்கு தான் தெரியும். இன்னொரு கோல் ரோட், சரி கோல் ரோட் பெருசி சுட்டி பரவாயில்ல விட்டுருவோம் இல்லையா, ஊர் இல்லாம ஊர் வந்துடாம பலாயிரும். சரி, கோல் ரோட்ல பெரிய வசதி வாய்ப்பு. ஒரு கல்யாணத்துக்கு போனோம். போன நேரம் கல்யாணம் முடிஞ்சு அடுத்த நாள், ஹஜ்ரத் கொஞ்சம் வீட்டுக்கு போயிட்டு போமே. போனா சொன்னார் ஹஜ்ரத், அப்ப ஒருத்தர் இறங்கி வந்தார். அப்ப பேசிட்டு தான் என் மருமன் அறிமுகப்படுத்திட்டு போன போறோம். ஹஜ்ரத், எங்களோட மகள்கிட்ட 2வது கல்யாணம் இது, கொண்டுவே பேசலாம். அப்படியா? நேரத்தோட ஒத்தனை முடிச்சு கொடுத்தன். அவன் தாடியும் அவன் தொப்பியும் அவன் வாப்பாட ஜுப்பாவும் உம்மாட பருதாவும் பார்த்தா அடேங்கப்பா, இப்பதான் ஜியாரத்துல இருந்து வந்து அவுலியா மாதிரி. வீட்டுல பார்த்தா அவன் கொட்ட கல்சனோட திரியறான், வீட்டுக்குள்ள கட்ட கல்சனோட மாப்பிள்ள. புள்ள செல்லுதான், வாப்பா இவனோட வாழ்றதை விட என்னை வீட்டுல வைங்க. எத்தனை கேசஸ் இதே மாதிரி சொல்லணும். பெண்கள்ல தவறு நடக்குதா? நடக்குது, இல்லைன்றல்ல. ஆனா அதிகமானது ஆண்களோட ஃபால்ட். ஈஸ்டர்ன் ப்ராவின்ஸ்ல தான் ஒரு காலியார சந்திச்ச நேரம் சொன்னால், அதுதான் பெரிய ஒரு ஃபேமிலி, பெரிய ஃபேமிலி. புள்ள வானமே என்றது, பொடியன் செல்றான், எனக்கு ஓனமே என்று. எவ்வளவு சொன்னாலும் சரி வரதில்லை.
கடைசியில புள்ளைய கூப்பிட்டு சொன்னாங்களாம், அவன் இவ்வளவு அழகான பொடியன், வசதி வாய்ப்பான புள்ள, ஏன் மணி வானம் என்ற கொல. கடைசியா கேட்ட நேரம் புள்ள சொல்லிச்சான், நான் உண்மையான ரீசனை சொன்னா என்னைய அவர்கிட்ட கலட்டுவீங்களா அங்கிள் என்று கேட்டுச்சான் பொம்பளை புள்ள. ஒவ்வொரு தாய்க்கும் பொம்பளை புள்ளைய பெத்த வாப்பமா யோசிங்க, அங்கிள் உண்மைய சொன்ன அவன்கிட்ட என்னைய பாதுகாப்பீங்களான்னு கேட்டுச்சான். சொன்னாராம், சத்தியம் அவனைய பாதுகாப்பன்ற மாதிரி வாக்கு கொடுத்தாராம். பர்ஸ்ல எடுத்து ஒரு லொட் மேசையில வச்சுச்சாம் அந்த புள்ள. அனைத்தும் கேப்சியூல்ஸ். புள்ளை லீக்கிற விளக்கப்படுத்தி கொள்ளலாது. சுருக்கமா சொன்னா, வளர்க்கிற காலத்துல புள்ளையில கட்டுப்பாடு இல்லாம தருதலையா வளர்த்துட்டு உம்மக்கு கண்ட்ரோல் இல்ல, பாப்பாக்கு கண்ட்ரோல் இல்ல, பள்ளி டெஸ்டிங் போர்டு கண்ட்ரோல் இல்ல, ஸ்கூல்ல சார்மாருக்கு கண்ட்ரோல் இல்ல. பாப்பா சொல்ற என்னமான உத்தம புத்திரன் தங்க கட்டி புள்ளைய வளர்த்த பின்னால பாப்பா உம்மா மேங்குற ஏந்த புள்ளைய கௌரவமா எங்கேயாவது கரை சேர்த்துருவோம். முடிச்சு கொடுத்தா சரி வரும். களவுல பொண்டேற்ற முடிச்சு கொடுத்தா ஒரு நேரம் சரி வரும். அதே ஒரு நேரம் சரி வரும் பிள்ளையாவின் அந்த பொம்பளை பிள்ளையோட வாழ்க்கை முடிச்சு கொடுத்தா சரி வரும் என்று இன்றைக்கு ஆம்பளை பிள்ளைகள் முடிச்சு கொடுக்கப்படுது. நான் சைக்கினேல சொல்றேன், அதிகமான ஆண் பிள்ளைகள் ட்ரக்ஸ்க்கு அபியூஸ் ஆகி ஒன்றோ ஆன்ம சக்தி மொத்தமா இல்லை என்று சொன்னால் வெறி நாயை விட மோசமானவனாக இருக்கிறான். வெறி நாயை விட மோசமானவனாக இருக்கிறான். அந்த புள்ள வெக்கத்தை விட்டு சொல்லிச்சான், அங்கிள் இந்த டேப்லெட்டை போட்டுட்டு வந்தா அவனுக்கு என்னைய மனுஷி மாதிரியே விளங்குது இல்ல, மிருகத்தை விட கேவலமாயிருக்கிறான். எங்க முற்று அப்படி விளதிச்ச தனக்கு வந்த எங்களோட ராங் டர்ன், நாங்க மிஸ் ஆகுற இடம். புள்ளைய வளர்க்கிற நேரத்துல நல்ல விளங்குங்க. ஆம்பளை புள்ளைய வளர்க்கல உம்மா பாப்பாக்கு மட்டும் இல்ல, அந்த புள்ளைக்கு காலத்தை அந்த மாப்பிள்ளைக்கு காலத்தை நீட்டின பொம்பளை புள்ளையோட வாழ்க்கையும் நாசமா போய் கொண்டிருக்கிறது. அல்லாஹ் பாதுகாக்கும். சூழலை சரிப்படுத்துங்க. வீட்டுக்குள்ள ஆம்பளை புள்ளையோ பொம்பளை புள்ளையோ கட்டுப்பாடா வளங்க. நாங்க பொம்பளை புள்ளைய தான் ஸ்ட்ரிக்ட் பண்ணுற. ஆம்பளை புள்ளையும் இளந்தாரியாக இருந்தா அது கொமரு தான், அதையும் மெயின்டைன் பண்ணுங்க. எங்க போறன்னு தெரியாது, எங்க வாரன்னு தெரியாது. சில உம்மமார் வீட்டுல கோழிய திறந்து விட்டோமாய் வெள்ளைக்கு புள்ளையில திறந்து விட்டா ராவைக்கு அடக்காக்குறதுக்கு வீட்டுக்குவாங்க. எங்க போறண்டும் தெரியாது, எங்க வாரண்டும் தெரியாது, பலவுற பழக்கங்கள் என்னென்றும் தெரியாது. கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அதற்கு பின்னால என்ன செய்யப்படுவது சமூகத்தில்? பொன் தேடுற நேரம், நல்ல குடும்பத்து பொன் தேடுற, நல்ல குடும்பத்து பொன், நல்ல ஒரு மாஸ்டர்ட ஃபேமிலி மாதிரி பாருங்களே. படிச்ச பொன்புல புள்ள பெற்றவங்கள எலர்ட் ஆயிருங்க. படிச்ச குடும்பமா பாருங்களே, நல்ல குடும்பமா பாருங்களே, மௌலவீட குடும்பமா பாருங்களே, இல்லாட்டி நல்ல ஓதி படிச்ச புள்ளையா பாருங்களே, மதரசால ஓதின புள்ளையா பாருங்களே, ஃபேஸ் கவர் பண்ற புள்ளையாண்டு பாருங்களே. மேக்சிமம் எவ்வளவு பக்குவமான புள்ளையோ அப்படி பாருங்க. அப்ப உங்களோட மகன் எங்கட மகன் அப்படித்தான் எதிர்பார்க்கிறாரு. பச்சை போய் என்னத்துக்கிட்ட முடிச்சு கொடுக்கிறான்னு தெரியுமா? முடிச்சு கொடுத்தா சரி வரும், அந்த குடும்பத்துல விழுந்தா திருந்தும் தானே. தேன் கூட்டுக்கு கல்லடிச்ச மாதிரி இது மாதிரி தருதலைகள் திருமணம் முடித்து கொடுக்கப்பட்டு பல குடும்பங்கள் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. மிம்பர்ல இருந்து இறங்கின போற கேளுங்க, நான் ஊரு பேரோட எத்தனை பேர் தரணும் உங்களுக்கு, எந்த கேட்டகரியில தரணும்? ஸ்கூல் மாஸ்டர் மாட்ட ஃபேமிலி சீரழிஞ்சிருக்குது, மௌலை மார்களோட ஃபேமிலி சீரழிஞ்சிருக்கு, பிரின்சிபல் மாட்ட ஃபேமிலி சீரழிஞ்சிருக்குது.
எல்லா நல்ல நல்ல குடும்பங்கள் உள்ள பொம்பளை புள்ள எல்லாம் மண்ணா போயிருச்சு. இந்த ட்ரகிஸ்ட் ஃபெலோஸ், இந்த குடுக்காரங்களாலே, டேப்லெட் காரங்களாலே. ஒவ்வொரு தாய் தாப்பனும் விளங்கிப்போம். என்ன சொல்ற? சீதனம் பானம். அவருக்கு ஊடிக்காம் தேவையில்லையா? அவருக்கு சம்பாதிப்பு தாராளமா போதுமா? ஒன்றும் போட தேவையில்லையா? ஆனா அவர் டேப்லெட் போடுவாராம். இனி நாங்களும் பார்க்கிற என்னது? நல்ல மாப்பிள்ளப்பா, நல்ல குடும்பம், வசதி. எந்த மகளை பார்த்த சிரியாமட்டாங்க. கல்யாணம் விட்டு போனவங்க சொல்றேன், பொடி என்ற அழகுக்கு குட்டி கண்ணே ரெண்டு இல்லையா, மெச்சும் இல்ல. அப்ப ஏன் முடிச்சிங்க? அவன் குணத்துக்கு முடிச்சான். உமா பாப்பைய பாக்குறாடே, இந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு குணம் வைக்காங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நிறைய தலாக் கேசஸ் ஃபஸக்ல சிலோன்ல முடிச்சிட்டு இருக்கு. வாலிபர்களே, இந்த லிஸ்ட்ல நீங்க விழுந்துராதீங்க. நான் ஆரம்பத்தில் சொன்ன ஹதீஸ், ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களுக்கு சக்தி இருந்தால் திருமணம் முடிங்கன்னு சொன்னா ஆன்ம சக்தி மட்டும் இல்ல பாய். புள்ளையில வச்சுட்டு எனக்கு விளக்கப்படுத்த இயலாது. ஆம்பள சக்தி தான் பைத்தியக்காரனுக்கு முடிச்சு கொடுத்தாலும் புள்ள பிறக்கும், தோதனுக்கு முடிச்சு கொடுத்தாலும் எல்லா விஷயமும் நடக்கும். இந்த ஆடு மாடு கீரி புள்ள கலகத்தன் எல்லாம் குட்டி போடாமல் ஆயிக்குது. அது ஒரு பசி, அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய மடையனுக்கும் அது நடக்கும். மனிஸ்ததா மின்குமுல் பாஅத, சக்தி என்று சொல்லப்படுகிறது பொம்பளையோட குடும்ப வாழ்க்கை மட்டுமில்ல, அவளை பராமரிக்கிறது, அவளை செலவழிக்கிறது, அவளை பார்க்கிறது, அனைத்தும் பாத்துல சேரும். எத்தனை ஆம்பளை நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு தலைவலி என்ற பொண்டாட்டிமார் தலையில பாம்பூசி விட்டு இருக்கிறாங்க. எத்தனை ஆம்பளைக்கு மனசை தொட்டு செல்லும், ஏண்ட பொஞ்சாதிக்கு தலைவலி என்றா நான் தலையில பாம்பூசி விட்டு இருக்கிறேன். எத்தனை ஆம்பளைக்கு சொல்லும். நாங்க எங்க? இஸ்லாம் என்ன சொல்லுது? இஸ்லாம் ஒரு பொம்பளை நீங்க கல்யாணம் முடிக்கிறீங்கன்னு சொன்னால் அவ வேலைக்காரி வச்சு வளர்ந்த பொம்பளையா இருந்தா நீங்க வேலைக்காரி வச்சு பார்க்கணும். இன்னொரு விஷயம் தெரியுமா? எங்கட உடுப்ப கழுவி தாடுறது அவருக்கு ஃபர்ல் இல்ல. வீட்டுல பேத்து சொல்லிடுறாங்க, எங்கட உடுப்ப கழுவி தாடுறது ஃபர்ல் இல்ல. இன்றைக்கு எங்கட வீட்டுல இந்த சைனீஸ் பட் வரும் 3-in-1 2-in-1 4-in-1 மாதிரி எல்லாமே எங்கட பொம்பளை தான். உடுப்பு கழித்தாரத்திலிருந்து ஆக்கிரத்திலிருந்து ஒருத்தர் சொன்னாரு, அதுல எங்கட மச்சான் ஒன்றே ஒன்று மட்டும்தான் எங்கட தாத்தாட்ட செல்ற இல்ல, என்ன தூக்கம் வரக்குள்ள என் கண்ணை பொத்தி விடுன்னு மட்டும்தான் சொல்ற இல்ல. இனி அது மௌத்தா போனா பொத்தி விட வழியாவும் இருக்கும். தண்ணி கோப்ப முன்னுக்கு இருக்குமாம், உட்கார்ந்து கொண்டு ஏய் அந்த தண்ணியை கொஞ்சம் எடுத்தாரா, அவ குசுனில வந்து தண்ணி எடுத்து வந்து கொடுத்து நீ அபகத்தையா. எல்லா வேலையும் நாங்க வாங்குறோம் தானே. நாங்க எங்கட பொம்பளைக்கு எந்த அளவுக்கு ஹிதமத் செய்யறோம் என்றதை யோசிக்க. ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வராங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொட்டிக்கு மாவு பேணைறாங்க. பேணைஞ்சிட்டு கொஞ்சம் புளிக்க வைக்கிறேன்னு ஒரு முறை ஒன்று இருக்குது. கொஞ்சம் வச்சாங்க, தூக்கம் போயிருச்சு. ரசூலுல்லாஹ் பசியோட வந்தாங்க, பொண்டாட்டி தூக்கம். ஏய் 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 என்று உசுர வாங்குற. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, மாவை சுட்டு எடுத்தாங்க, தட்டினாங்க, ரொட்டியை சுட்டுட்டு ஆயிஷா நாய்க்கு எழுப்பட்டினாங்க. ஆயிஷாவே ரொட்டி தயார சாப்பிடுவோமான்னு. அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு ரெண்டு விஷயம் விளங்குச்சு. ஒன்று கணவனுடைய அன்பு, ரெண்டாவது ஒரு நாளும் அப்படி வச்சுட்டு தூங்க மாட்டாங்க. இத்தன் ஹிக்மத், இதுதான் அன்பு. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நாங்க இன்றைக்கு என்னத்த குடும்பத்தை நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். ஆம்புலேல் ஏண்ட புள்ளைய ஏண்ட பொஞ்சாதிய பார்க்கிறேன்டா என்ன, நல்லா தின்ன கொடுக்கிற, நல்லா உடுக்க கொடுக்கிற, மோட்டார் பைக்கு ஒரு ரவுண்ட் சுத்திட்டு வாங்க, நல்லா இருந்து காட்டுற, வாழுற இல்ல நல்லா இது காட்டுற. ஒரு பொம்பளை புள்ள சொல்லியிருந்தா
ஃபசகுடைய விஷயத்துல உங்களோட மாப்பிள்ளை தான் நல்ல உங்களைய கூட்டி கொண்டு போவாரே. ஓ கூட்டி கொண்டு போவார் தான். பேட்டு கேஎஃப்சில ஒரு செல்ஃபி, மெக்டொனால்ட்ஸ்ல ஒரு செல்ஃபி அடிச்சு குரூப்ல போட்டுருவாராம். என்ன நாங்க நல்ல ஐக்கிறோம். அதுல வேற வெக்கம் கேட்டவங்க பொண்டாட்டியிட போட்டோவை போட்டு பொண்டாட்டியிட மோமுக்கு ஒரு இமோஜியை போட்டு வைக்கிற பக்கமூனே மாதிரி. நீ பொண்டாட்டியோட தானே போற, வேறொண்டோட போனா தான் யோசிக்கணும். நீ போனா தொலைஞ்சு ஓட்ட போட்டோவை போடு. அவன் மனுஷிய வச்சு கொஞ்சம் வெள்ளத்தோலா இருந்தா கைய கொஞ்சம் காத்துற மாதிரி தோண்டி போட்டு உங்களோட பொண்டாட்டியில கலரை வச்சு நீ ரசிய வாப்பா. ஊரானுக்கு காட்ட பாக்குற. நாங்க நினைச்சு கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும். நம்ம சிலர் மனைவி என்றா சின்ன கொடுக்கிற, உடுக்க கொடுக்கிற, மோட்டார் பைக்ல தூக்கிட்டு போற, செல்ஃபி அடிச்சா வாழ்க்கை போதும் என்று இல்ல. இது எங்களை விட குவாலிட்டியா வெள்ளக்காரன் செய்யறான். இது இல்ல வாழ்க்கை. கணவன் என்றது உங்களைய எப்படி உங்களை மனைவி அன்பாக இருக்கிறாளோ இதே மாதிரி சேம் நாங்க ரிட்டர்ன் கொடுக்கிறோமான்னு பார்க்கணும். இதுதான் அன்பு. புள்ள குட்டிகளுக்கு இதை பழக்குங்க. கொத்துபால நான் பெண்கள சப்ஜெக்ட பேசி வேலை இல்லை, அதனால ஆண்கள சப்ஜெக்ட சொல்றேன். கொமர் புள்ள எப்படி வளர்க்கணும் அது பொம்பளைகளுக்கு சேர்றது வேற, உங்களுக்கு சொல்லி வேலை இல்லை. கண்ணியத்துக்குரிய கணவன்களே, ஆம்பளை புள்ளையில எங்கட பாறையில வைங்க. புள்ள வளர்ந்துட்டானா உங்களுக்கு விளங்குது. இது நான் இல்ல, ஒரு மதரசாவுடைய முதிர் சொன்ன விஷயம். அவருடைய ஒரு மாணவர் சொன்னார், கண்ணியத்துக்குரிய கணவான்களே, நீங்க புள்ளைய வளர்த்துட்டீங்க, உங்களுக்கு விளங்குது ஏண்ட புள்ள தேவையில்லாத பழக்கத்தில் இருக்கிறான். நீங்க செஞ்ச தவறு, புள்ளைய திருத்துங்க. அதுக்காக வேண்டி இன்னொரு பொம்பளை புள்ளைக்கு பாரம் கொடுத்துறாங்க. நீங்க போட்டு பாப்பீங்க, உங்களோட புள்ள சரி வந்தா சரி, பிழையாவினா அவன் ஆம்பளை தலாக்க பண்ணிட்டு வேலையை பார்ப்பான். அந்த பொம்பளை புள்ளைய முடிச்சு கொடுக்கிறது. ஒரு பெரிய ஒரு ஆளின்னு சொல்லி இருந்தார், ஒரு மதரசாவுடைய அதிபர். நான் புள்ளைய முடிச்சு கொடுத்துட்டு பட்ட கஷ்டம், நான் கரை செய்யறதுக்கு பல வருஷங்கள் போச்சு என்றார். நான் சொன்னேன், ஒரு மாஸ்டர் ஊர்ல மிக முக்கியமான ஒரு ஆள், ஒரு சார், நல்ல குடும்பம், எவனோ ஒரு தரதலைக்கு முடிச்சு கொடுத்துட்டாங்க தெரியாம. காலிக்கோட்டுக்கு போறதுக்கு மாஸ்டருக்கு வெக்கம், பரம்பரையில அப்படி ஒன்று கேள்விப்பட்டில்ல. என்ன செய்யற? கண்ணியத்துக்குரிய கணவன்களே, பதுவா செஞ்சான். எனவே அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆம்பளை புள்ளையில பெற்று வளர்த்தவங்க விளங்கிக்கோங்க. புள்ள டிஸ்ட்ராக்ட் ஆயிருச்சா, வழி தாரிட்டா, இந்த அநியாயத்தை செய்யாங்க. அது உங்களோட புள்ளைய மட்டும் இல்ல, நாளைக்கு அந்த முடிச்சு வந்த புள்ள, அதோட புள்ள செய்யற பதுவா அந்த உம்மாவும் பாப்பாவே உலகத்துல நெருப்பு கக்க வைக்கும். புள்ள பதுவா செய்து புள்ள ஏந்த உம்மாவை ஏமாத்தி முடிச்சு கொடுத்த எங்கட மாமு அப்பா உண்டு. சின்ன புள்ளையும் பெண்களுடைய துவா எப்படி சக்தி வாய்ந்ததோ அதே மாதிரி பதுவாவும் சக்தி வாய்ந்தது. 4 புள்ளையோட நிக்கிறாள், 4 புள்ளையோட தலாக் பண்ணிருச்சு. 4 புள்ளைக்கு பிறகு தலாக் பண்ணி என்ன செய்ய? மாப்பிள்ளை இல்லாதவன் வேண்டுவாங்க, வித வேண்டுவாங்க, 4 பேர் 4 மாதிரி கதைப்பாங்க. என்ன செய்ய? இவனோடே வாழுவோம். 4வது புள்ளைக்கு பின்னால அந்த பொம்பளை சொன்னாவாம், மிச்சம் வயசுல 28 வயசு, நான் 4 புள்ளையோட வேண்டியமாய் வாழ்றேன், அவனை விட்டேனே கலத்திருங்க. அந்த 4 புள்ளையோட பதுவா, அந்த இளம் தாய் 28 வயசு புள்ளையோட பதுவா, அந்த புள்ளையோட உம்மா வாப்பா பற்ற கண்ணீர் பரம்பரை பத்தும், பரம்பரையை
கொஞ்சம் கவனமாயிருங்க. we can't take it. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, எங்களுக்கு சொல்யூஷன் என்றது மார்க்கத்துக்கு புறம்பாக எடுக்க முடியாது. புள்ளைய பெத்தா வளர்க்கிறது வாப்ப உம்மோட கடமை, தவறினா திருத்துறது உம்மோட கடமை. இன்னொரு பொம்பளை புள்ளைக்கு பாரம் கொடுக்காதீங்க. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, அந்த புள்ளையோட உம்மா பாப்பம் பேசுற நேரம் சொல்லுறாங்க, எங்கட குடும்பத்திலேயே நல்ல ஹேண்ட்ஸமான கொழும்பு பாசல சொல்றா விளையாடி கொண்டு திரிஞ்சவள், அவள் விளையாடி கொண்டு திரிஞ்சவள் குடும்பத்தில். இந்த நாசமா போனவனுக்கு முடிச்சு கொடுத்து 4 புள்ள, வேலை வட்டி ஒன்றும் இல்ல. இன்றைக்கு மாப்பிள்ளமாருக்கு லேசி வேலை. என்ன தொழில்? அவர் ஆன்லைன் பிசினஸ். என்ன தொழில்? அவர் எக்ஸ்போர்ட். பெருசா தான் சொல்ற, எக்ஸ்போர்ட் இம்போர்ட். அவர் என்ன தொழில்? அவர் இன்ஜினியரோட செக்ரட்டரிக்கு போறார். அவர் என்ன தொழில்? அந்த கடையில் அவர் தான் இன்சார்ஜ் ஆகும். இதெல்லாம் கணக்கு வழக்கு கேட்கல அந்த ஜாப். அந்த பெரிய கடையில அவர் தான் இன்சார்ஜ் ஆகும். அப்ப போஸ்ட் என்ன? அவர் தான் இன்சார்ஜ் ஆகும். ஆனா அவன் அங்க எடுப்படியா தான் இருப்பான். இன்ஜினியர் பேரை சொல்லி அவருக்கு செக்ரட்டரி ஆகும். நீ என்ன படிச்சிருக்கிற? இவன் எஸ்டி மட்டும்தான் படிச்சிருக்கிற. இப்படி பொய்ய சொல்லி முடிச்சு கொடுத்து ஒரு மாப்பிள்ளை கேட்டானோ, அப்ப என்ன சல்லிக்கா வேண்டியா நீங்க கல்யாணம் முடிச்சீங்க? இது பொம்பளைட்ட கேட்கிற கேள்வி. அப்ப நீங்க பாசத்துக்கு முடிக்கலையா? பாப்பக்காரன் கேட்டா, பாசத்துக்குன்னு சொன்னா அப்ப கடையில என்ன 1/2 கிலோ அரிசி தருவானாண்டு. முடிச்ச பிறகு தவக்குலும் தக்வாவும் சுப்ஹானல்லாஹ் தூள் பறக்கிற. கண்ணியத்துக்குரிய கணவான்களே, புள்ள குட்டிகளோட நிறைய எங்கட சமூகத்து புள்ளைகள் சீரழிஞ்சு கொண்டிருக்கு. சீரழிஞ்சு கொண்டிருக்கு. பொய்ய சொல்லி முடிச்சு கொடுத்து ஒரு பொம்பளை, நான் நினைக்கிறேன் 40 வயசுக்கு மேல. நான் இது உங்கள்கிட்ட சொல்றது நாங்க பேஸ் பண்ணினது மட்டும். என்ன கீழே இறங்கின பிறகு யாருக்காவது காந்தும் சில நேரம் உங்க வேணவத்தாம ஆயிட்டு. கல்யாணம் விட்டு போனா சில பேருக்கு சொரிய போல சாப்பாடு சரியில்லைன்ற அது ஒன்றும் இல்ல. எல்லாரும் தான் கல்யாணம் திண்டிக்கிற உனக்கு சொறி. இது மாதிரி சில பயம் பண்ணா சில பேரே காந்தும். அதனால நான் ஃபேஸ் பண்ணதை மட்டும் சொல்லுறேன். 48 வயசு ஒரு பொம்பளை கல்யாணம் முடிச்சாங்க. இந்த கொஞ்சம் அவ அழகும் குறவு, கொஞ்சம் ஃபேட் ஆன பொம்பளை கல்யாணம் பேசி சரி வரல. கடைசியில் 47 வயசுலோ 48 வயசுலோ அதே வயசு ஒருத்தர் கல்யாணம் முடிச்சு கொடுத்து. அந்த பொம்பளை வந்து அழுந்தாவாம், நானும் வாப்பா மௌத்து. பொம்பளைக்கு 48 வயசுண்டா, நானும் மறுத்தா முடிச்சு கொடுத்துக்கிறாடே தங்கச்சி கொமராவே இருக்குது என்று. ஏன் நான் என்ன கொமராவே வச்சு நீங்கள் பார்க்கா? நாவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏண்ட ஒரு தாத்தா அப்படி சென்ன எப்படி இருக்கும்? கொஞ்சம் ஒவ்வொரு ஆம்பளையும் கண்ணு திறந்து யோசிக்கும். நாவுதுபில்லா, அல்லாஹ் பாதுகாக்கணும். ஏண்ட ஒரு பொம்பளை புள்ள அப்படி சென்ன எப்படி இருக்கும்? என்னன்னா அந்த புள்ள சொல்லிச்சான், உங்கள்கிட்டே வச்சு கொலைச்சேன் நான் நல்லா இருந்தேன், ஏன்னா எனக்கு கல்யாணம் முடிச்சு தந்தீங்கன்னு கேட்டான். பார்த்தா அவன் குடுக்காரனோட்ட குடும்பத்துல முடிச்சு கொடுத்தா சரி வரும் என்று முடிச்சு கொடுத்து. எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, அல்லாஹ் பாதுகாக்கணும். தலாக் என்பது அர்ஷ் நடுங்கும் என்பது உண்மைதான். தலாக் என்றது அர்ஷ் நடுங்கக்கூடியது என்ற உண்மைதான். ஆனா இந்த பேர்ல இன்றைக்கு சமூகத்துல நிறைய பொம்பளை புள்ளைகள் மாற்றிப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த உண்மையை விளங்குங்க. போனால டிவோர்ஸ் ஆகுறதும் இருக்குது, மாமி சரியில்லை மாமா சரியில்லை இதெல்லாம் இருக்குது. அதிகமான கேசஸ் இந்த ஆம்பளை புள்ளைகள் ட்ரக்ஸ்க்கு அடிக்ட் ஆவினதும் ஆக பிரதானமான காரணமா இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதுதான் கல்யாணங்கள் பேசும் பொழுது ஆம்பளைக்கும் சொன்னாங்க மஃபு முஹாலஃபா, பெண்களுக்கும் அது பொருந்தும். நாங்க கல்யாணம் பேசுற டைம்ல முதலாவது ஃபல்ஃபர் பிதாத்தித்தீன் தரிபத் யதாக்,
மார்க்கத்தை தேடுங்க, நீங்க வெற்றி பெறுவீங்க. நீங்க மார்க்கத்தை எதிர்பார்க்கிறீங்க, அவங்க ஏமாத்தினா அதுக்குரிய கூலி அல்லாஹ் கொடுப்பாங்க. ஆனா நாங்க மார்க்கத்தை ரெண்டாவது ஆக்கிட்டு கல்யாணம் தேடி கல்யாணத்தை பேசி நிறைய குடும்பங்கள் வீணாக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, கல்யாணம் பேசுற டைம்ல நாங்க ஏண்ட பொம்பளை புள்ளேண்டா ஏண்ட புள்ளைக்கு விரும்புற மாதிரி தான் மாப்பிள்ளை தேடணும். அதே போல ஆம்பளை புள்ளேண்டா அவனுக்கு விருப்பமான மாதிரி தான் பொம்பளை தேடணும். இன்றைக்கு ஆக பெரிய தவறுல இன்னொரு தவறு தான், நாங்க கல்யாணம் பேசுற உம்மாக்கும் வாப்பாக்கும் புரியமான மாதிரி. அவன் டெனிமும் டிஷர்ட்டும் பைத்தியக்கார கலுசனும் கொண்டேன் பைத்தியக்காரன்னு வச்சுக்க தெரியுவான். உம்மா வாப்பம் பாக்குற ஏண்ட பிள்ளைக்கு ஃபேஸ் கவரோட பொண்ணும் கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும். செட் ஆகுமா? இனி முடிச்சு கொடுத்தா அங்க டிவோர்ஸ்ல தான் பேச்சு. அதே போல பொம்பளை புள்ள புல் வெஸ்டர்ன் லைஃபா வாப்பா பாக்குறது நல்ல ஓதி படிச்ச ஒருத்தனுக்கு தாடியோட ஜுப்போட ஒருத்தனுக்கு முடிச்சு கொடுக்கும். கண்ணியத்துக்குரிய கனவான்களே, ஆண்களோ பெண்களோ அந்த ஜோடிக்கு ஏத்த மாதிரி துணையை தேடுவோம். கொத்துபாவுடைய சுருக்கமாக சொல்றது ஒரே ஒரு விஷயம்தான், எங்கட புள்ள தவறும் பட்சத்தில் அந்த புள்ளைய திருத்துறதுக்காக வேண்டி துணையை தேடி கொடுக்கவானும், அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒரு நாளும் அது சரியாவாது. அதனால மற்ற பார்ட்னர் மற்ற துணை அல்லாஹ் பாதுகாக்கணும். வாழ்க்கை வீணா போயும் இல்ல பெற்றார்கள் பெரிய ஒரு கவனத்தை செலுத்துங்க. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் பேசி எனக்கும் கேட்டவங்களுக்கும் தெளிவை தந்தல்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி அல்லஸி அத்ரா ஃபீ ஸமாஇன் நுபுவத்தி சிராஜன் லாமியா வ கமரன் முனீரா وأطلع في إكمال الرسالة سمرا يالي ومزهرا منيرا. تبارك اسمه وتمت كلمه وعمت نعمه وجرى بما كان بما يكون قلمه. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا صلى الله عليه وسلم عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله.